வணக்கம் கைஸ். அமைதியா இருக்க முடியல இதோட பார்த்தீங்கன்னா 11 டேங்க் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 11 டேக் ஆகி போச்சு. இதுக்கு மேலே முடியல. ஸோ வணக்கம் கைஸ். வணக்கம் பிரதர். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் தான் போட்டுருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மூணாறு வரையும் போய் போட்டிருந்தோம். இப்போ வந்து எங்களால் நிறைய ட்ராவல் பண்ண முடியல, பட்ஜெட்டு பெருசாக டீமும் அமையல. ஸோ அதனால் இனிமேல் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி வீடியோஸ் கம்பல்சரி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஜனவரியை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது. ஜனநாயகன் படம் ரிலீஸு. ஸோ அண்ணன் படம் பார்த்துட்டு வீடியோ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட அண்ணன், என்னோட தளபதி. ஸோ 9 போஸ்ட் பண்ணாச்சு படம். ஸோ சென்சார் கேஸ் போட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சென்சார் மேலே கேஸ் போட்டு, சென்சார் இவங்க மேலே போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி தான் வந்துச்சு. வந்து பராசக்தி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழிப்போரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்தோம். அந்த படம் லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடி இருந்துச்சு. ஸோ அது லாஸ்ட் டைம் தான் பார்த்தேன். அந்த படமும் நல்லா இருந்துச்சு. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? ஸோ பொங்கல் வின்னர் அந்த படம் ஜீவா இஸ் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலாம் போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. ஐயோ சாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வமயா இருந்துச்சு. அந்த படமும் இப்போதான் ரீசெண்டாக 30ஆம் தேதி ஓடியில் வந்துச்சு. அந்த படமும் லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். அந்த படம் நேற்று நைட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு தான் அந்த படம் பார்த்தோம். ஸோ பொங்கல் வின்னரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எப்படி சொன்னா 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம். அந்த பக்கம் மலையாளத்துல வந்தனால ஸோ கொடுக்கலாமான்னு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா பராசக்தியும் பார்த்துட்டேன், ட்ரிபிள் டீம் பார்த்துட்டேன், சர்வமயம் பார்த்துட்டேன். இது ரெண்டுமே அல்டிமேட் தான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சதே இல்லை. ஸோ பொங்கல் வின்னர் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே அவார்டு கொடுத்துடலாம். பராசக்தி என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்குது படம். எடுத்த டாபிக் வந்து மொழிப்போர் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது அது வந்து எனக்கு செம பாதிப்பா இருந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது செம பாதிப்பா இருந்தது. ஏன் அந்த பாதிப்பா இருக்குன்னா, நான் சரி அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்த்தா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சோசியல் எல்லாம் கொடுப்போம் அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. மிக்ஸ்டாவும் இருந்துச்சு, சில பேர் அடிக்கவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி என்னடான்னு பார்த்தா மொழி போற அப்படியே ராவாவே எடுத்துருந்தா அந்த படம் வந்து எனக்கு அதுக்கு நான் தோணுச்சுன்னா ராவாவே எடுத்துருந்தா நல்லா இருக்கும். அதில் ரத்னமலா சாங்லாம் வச்சு செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம ஜவு மாதிரி போட்டு இழுக்காம அந்த மாதிரி வச்சு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அது இன்னும் அமரன் மாதிரி கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மொழிப்போர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம போராடி ஜெயிச்சிருக்கும் போது நம்ம கன்ஃபார்ம் செலிப்ரேட் பண்ணிருக்க வேண்டிய படம் தான் அந்த படம். ஏன் அடிச்சாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமான அந்த படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் எனக்கு என்னமோ தப்பா இருக்குன்னு தான் தோணுச்சு. ஸோ அவங்க தப்பா இருக்குன்னா இந்த இதுக்கு வந்து எல்லாத்துக்குமான நீங்க கமர்ஷியல்லாம் எலமெண்ட் ஆட் பண்ணி நீங்க அதை கொடுக்கறது வந்து சரி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சினிமாவை ஆக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம். இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ண. அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ப்போம், ஒரு படத்தோட ரிவ்யூஸ் பார்ப்போம். எனக்கு சில அண்டர் ரேட்டட் மூவிஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கு. ஸோ அந்த படத்தெல்லாம் பற்றி பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வந்து கம்பல்சரி வந்து கண்டினியூஸாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நம்புங்க, நானும் நம்புகிறேன். தரமான செய்கையோடு வருவோம். ஸோ நன்றி, வணக்கம்.